பகுதியை பார்த்து அதை தொடர்ந்து ஒரு பகுதியை பார்க்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? வேதாகம் இருந்தால் வேதாகத்தை பார்த்து வாசிங்க, இல்லாவிட்டா ஸ்க்ரீனில் இருக்கும், வாசிக்க முடியும். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீபனத்தை போல மலருவான், லீபனோனை போல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களிலே தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பல விதங்களிலே தேசத்திலே பயன்படுத்தி வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு காண்கிற தீர்க்கதரிசி அல்ல, நாம் இன்றைக்கு காண்கிற தீர்க்கதரிசியை போல அல்ல. அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையில் ரொம்ப பாடுபட்டிருக்காங்க, ரொம்ப நினைச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை தெரிவிப்பதற்கு தேவனும் அவர்களை அந்த விதத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ட்ரமாட்டிக் வே, நாடக முறையில் சில பகுதியை நினைச்சிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறாங்க. காலையில் சொன்னேன், இது போல் சொல்கிறேன், தீர்க்க தரிசிகள் இன்றைக்கு தீர்க்க தரிசனம்னா கண்ணை மூடிட்டு, மகனே உனக்கு கொஞ்சம் கண்ணை மூட, உனக்கு கருப்பாக தெரியுது, ஆகவே உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சும்மா கிடக்கிற ஆளையும் பயமுறுத்திட்டு நினைச்சுவாங்க. ஏற்கனவே பயந்து போய் தான் இருக்கிறாங்க, இதை பயன்படுத்தி போனோன்னே அடுத்த தடவை அந்த ஆள் தான் வேணும் ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு எல்லையை ஏற்படுத்திடுவாங்க. ஆனால் அப்போதுள்ள தீர்க்கதரிசி அப்பெல்லாம் கிடையாது. மறுபடியும் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி, இந்த தேசத்தில் நீங்கள் கூப்பிட்டு தான் நாங்கள் வர்றதில்லை, தேவன் அனுப்பியிருக்கா, நாங்கள் வந்திருக்கிறோம், சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பல விதங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். வார்த்தையினாலே சொல்வதற்கு சில வார்த்தையும் எழுத்துக்களையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில ஒரு நேரத்தில் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, யாருன்னு தெரியாது, பேரே தெரியாது, ஆனால் பயங்கரமான அற்புதம் நடந்திருக்கு. ஒரு தீர்க்கதரிசி வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யெரொபெயாமுடைய காலத்தில் அவன் விக்கிரகாராதனை கொண்டு வந்து ஒரு பெரிய பலி செலுத்தி ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று கொண்டாடினான் தேசத்தில். அவன் நேரம் வந்தான். ஒரு தேவனுடைய மனுஷன் தான் சொல்லப்படுது, தீர்க்கதரிசி. அதனால் நீ போகிற பாதை சரியில்லை, ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு சொன்னார், நீ அதுபடி நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், அவனை புடுறாங்க அப்படின்னு கை நீட்டினோடனே கை நின்றுச்சு, வலி தாங்க முடியல. அப்போ சொல்கிறான், ஐயோ கை வலி தாங்க முடியல, ஜெபம் பண்ணணுன்னா அதே தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறான், கை சரியாயிடுச்சு. அப்போ சொல்கிறான், நீ போன பாதை சரியில்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு, என்ன அடையாளம் கேட்டபோது இந்த பலிபீடம் வெடிச்சு சதுரும்பார், அதுதான் அடையாளம் அப்படின்னு சொன்னான். அடுத்த நேரமே பலிபீடம் நிச்சயது வெடித்து பலியெல்லாம் தூர வீசிச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த இடம் என்ன ஆகும்னா இன்னொரு 500 ஆண்டுகள் அல்லது இன்னொரு 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் பிறப்பான், யோசியா என்ற ஒருவன் பிறப்பான். அவன் இந்த இடத்த எல்லா எலும்புகள் எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்த அவன் தீக்கிரையாக்கி அசுத்தமாக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு. அதே போல சம்பவம்லாம் நடந்தது. ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் காலங்கள் நட்டு போய் நிறைவேறும். அவன் கர்த்தருக்கு மகிமை பண்ணுறான். ஆனால் இந்த ஓசியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த புத்தகங்கள்லாம் சின்ன தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லப்பட்டு 12 புத்தகங்கள் உண்டு. அதில் ஓசியா முதன்மையான ஒரு புத்தகமாக இருக்கிறது. சின்ன தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் கிடையாது, நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான். அவர் எழுதின புத்தகங்களை வைத்து பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. சின்ன சின்ன புத்தகங்களை எழுதினபடினாலும் சின்ன தீர்க்கதரிசி என்று புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டது. அதில் ஓசியா தீர்க்கதரிசி முதன்மை வகிக்கிறார். ஓசியா 2ஆம் யெரொபெயாம் இஸ்ரவேலில் ஆளுகை செய்த காலத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்த இந்த தீர்க்கதரிசனம் உரைத்தான். 2ஆம் யெரொபெயாமுடைய காலம் ஒரு பொற்காலமாக தான் இருந்தது, நல்ல ஒரு செழிப்பு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தவன், அவனோடு கூட ஆமோஸும் தீர்க்கதரிசனம் உரைத்தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க ஜனங்களுக்கு. ஆமோஸுடைய தீர்க்கதரிசனம் சமுதாயத்தில் உள்ள அநீதிகளை சுட்டி காட்டி ஜனங்களை திருப்ப வேண்டும், சமுதாய அடிப்படையிலே தீர்க்கதரிசனம் உரைத்தான். இவனுடைய ஓசியாவுடைய தீர்க்கதரிசனம் தேவ ஜனங்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனம் தேவனோடு உள்ள உடன்படிக்கையை உடைத்து போட்டு அந்த உடன்படிக்கைக்கு உண்மையற்றவர்களாய் துரோகம் பண்ணினபடினாலே அவர்கள் மீண்டும் இந்த உடன்படிக்கைக்குள் வரும்போது ஆசீர்வாதம் உண்டு என்பதை குறித்து இவன் பிரசங்கம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அப்படி சொல்லும் போது அவங்களுடைய பாவங்களை எல்லாம், உடன்படிக்கை எப்படி மீறினார்கள் என்பதற்கு பாவங்களை எல்லாம் சொல்லி அவன் காண்பித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனம் தான் நான் வாசித்த ஒரு பகுதி. இவனை கர்த்தர் வைத்து ஒரு முறையை அவங்களுக்கு விளக்கினார். எப்படின்னு சொல்லும்போது, மற்ற எந்த தீர்க்கதரிசி இல்லாத ஒன்றை இவனுக்கு கொடுத்தார். சிலர் ஆண்டு சொன்னார், இந்த தீர்க்கதரிசியை பார்த்து நீ திருமணம் முடிக்காதன்றார். பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நல்ல வாலி வயதில் வந்து தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஆண்டை கொண்டு வந்துட்டு இந்த தேசத்தில் உனக்கு என்ன கிடையாது, மேரேஜே கிடையாது, அப்படி தான் இருக்கணுன்ட்டார். இன்னொருத்தனுக்கு ஆண்டு சொன்னார், நீ தீர்க்க வர உன் மனைவி கொஞ்ச நாளில் நினைச்சிடுவாங்க, மறித்து போய் விடுவாங்க. என்ன தீர்க்கதரிசியுடைய நிலைமையெல்லாம் பாருங்கள். இன்னொரு தீர்க்கதரிசி போய்விட்டார், நீ வந்து என்ன செய்யணும், உன்னுடைய உடையெல்லாம் கலைந்து விட்டு நிர்வாணமாக இந்த ஜனங்கள் மத்தியில் நடந்து போ. ஷோ, எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நடந்தான், பாதரட்சி இல்லை, உடைகள் இல்லை. அப்போ போகும்போது ஜனங்கள் பார்க்குறாங்க, என்ன ஏசாய தீர்க்கதரிசி பார்த்து என்ன இப்படி செய்யும்போது, என்ன ஆண்டு இப்படி செய்ய சொன்னார், செய்துட்டேன். ஏன் அப்படின்னா, இதே போல் ஒரு நிலைமை உங்களுக்கு வருது. நீங்கள் பாவத்தில் அக்கிரமத்தில் நிலைத்திருந்தால் நேபுகாத் நேச்சர் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது உங்களை எல்லாரும் இப்படி தான் கூட்டு போவான். அது சொல்லுவதற்கு இவன் நடிச்சு நினைச்சாங்க, காண்பித்தார்கள். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வாசிட்டு போயிடுவோம். அப்படி தான் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், சுவரில் ஓட்ட போடு, கால் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடப்பாறை வச்சு ஓட்ட போடுறான், கோட்டை சுவரில் ஓட்ட போடுறான். ஜனங்களாம் பார்க்குறாங்க, ஏன்ப்பா ஓட்ட போடுறேன்? ஒன்றும் பேசலை, அமைதியாக இரு. எல்லாம் ஓட்ட போட்டு முடித்த உடனே இவன் மூட்டை முடிச்செல்லாம் வச்சுருக்கான், கொஞ்சம் பாத்திரங்கள் கொஞ்சம் எல்லாம் வச்சுருக்கான். தோலில் தூக்கி போட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டான். ஓட்ட வழியாக என்ன செய்தான், அந்த பக்கம் போயிட்டான். ஜனங்கள் கேட்குறாங்க, என்ன விஷயம்னு சொல்லும்போது, இதே போல் கோட்டை கொத்தலங்கள்லாம் உடைக்கப்பட்டு நீங்கள் எல்லாம் பெட்டி கட்டிலாம் கட்டிட்டு எங்கே போக போகிறீங்க, சிறையிருப்புக்கு போக போகிறீங்க கற்று சொல்லுகிறாரு. இதை சொல்கிறதுக்கு இப்போ எல்லாம் நாடக முறையை நடத்தி காண்பித்தார்கள். அதே போல் ஓசியாவுக்கு ஆண்டு சொன்னார், எப்பா நீ போய் ஒரு நடத்தையில் ஒழுங்கீனமாய் போய்விட்டதான ஒரு பெண், அவளை குறித்து வேதம் சொல்கிறது ஒரு வேசி, ஒரு வேசியான ஒரு பெண்ணை நீ என்ன செய்ய வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகளுக்கோ ஆசாரிகளுக்கோ ஆண்டவர் அப்படிப்பட்ட விதிமுறைகள் சொல்லவே இல்லை. ஆனால் இவனுக்கு மட்டும் ஆண்டவர் சொன்னார், ஏய் நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லும்போது பயங்கர யோசனை, என்னடா இப்படி செய்ய சொல்கிறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது ஆசாரியன் லேவியர்கள் அவர்கள் திருமணம் முடிக்கும் போது கன்னியான பெண்களைத்தான் நிச்சயம் வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும். ஒருவேளை ஆசானுடைய மகள் அவளுடைய திருமணம் முடித்து கொடுத்து அவளுடைய கணவர் ஒருவேளை இறந்து போய்விட்டார், அந்த வீட்டுக்கு அந்த பெண் கைம்பெண்ணாய் வந்து விட்டாள், வந்து வீட்டில் தங்கியிருக்கிறான்னு சொன்னாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலாம் என்று யோசித்தால் கூட என்ன செய்யக்கூடாது, ஆசாரியன் அதை செய்யக்கூடாது. ஆனால் ஜனங்கள் செய்யக்கூடாது. ஜனங்கள் அந்த நாட்களிலே 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவருக்கு 2 3 திருமணங்கள் செய்து கொண்டார்கள். ஒருவர் தள்ளுதல் சீட்டை கொடுத்துருவார், பாமா வேண்டாம் அப்படின்னு தான் தள்ளு சீட்டை கொடுத்தா, தள்ளு சீட்டை வைத்திருக்கிற அவன் கொஞ்ச நாள் கழித்து இன்னொருவர் விரும்பினால் தள்ளு சீட்டை காண்பித்து விட்டு இதை கிழிச்சு தூர போட்டு அவரோடு சேர்ந்து என்ன செய்யலாம். மக்கள் 2வது திருமணம் செய்து கொள்வது கைம்பெண்களாக இருந்தாலும் சரி, தள்ளிவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாரை வேணுமாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆசாரியனோ தீர்க்கதரிசி அப்படி செய்யக்கூடாது. இவர்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு வைத்திருந்தார், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டும், இவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இதற்கு நீ ஒரு வேசியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள். யோசித்தான், நல்ல வாலிபன், நல்ல அழகுள்ள ஓசியா தீர்க்கதரிசி வாலிபன். நேராக போனான், பணத்தை கொடுத்து அந்த பெண்ணை கூப்பிட்டான். ஆண்டவர் சுட்டி காண்பித்தான், இந்த பெண்ணை கோமேர், அந்த பெண்ணு நீ போய் என்ன செய், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள். போனால் அந்த பெண்ணோடு பேசினான். இதனால் வரை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், நீ என்னோடு கூட என்ன செய்யணும், வாழ வேண்டும். காசு கொடுத்து அவளை விடுவித்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். சுகமாக வாழ்ந்தாங்க. 3 பிள்ளைகள் பெற்றெடுத்தேன். மறுபடியும் இந்த பெண் போயிட்டான், பழைய நிலைமைக்கு போயிட்டான். அவன் பார்க்குறான், என்ன ஆண்டவர் இதுக்கு தான் கூப்பிட்டுறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டு சொன்னார், இப்போ நீ மறுபடியும் போய் என்ன செய், அவளை கூப்பிட்டு சொன்னால் மறுபடியும் போய் கூப்பிடுகிறான். கூப்பிடும்போது பணம் கொடுத்து, பணத்தையும் கோதுமை இந்த தானியங்களையும் கொடுத்து மறுபடியும் என்ன செய்கிறான், மீட்டெடுத்து கொண்டு வந்து தன்னோடு இணைத்துக் கொள்கிறான். இதை இந்த வாழ்க்கை வரலாறே அவங்க ஜனங்கள் பார்க்குறாங்க. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவன் ஒன்று தீர்க்கதரிசி இந்த இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் தீர்க்கதரிசி அந்தஸ்து என்ன செய்யுது, குறையுது. இன்னொரு விதத்தில் இந்த நடத்தையிலே மோசமான இந்த பெண் தீர்க்கதரிசியான ஒருவனை, சமுதாயத்திலே பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியான ஒருவனை திருமணம் செய்தால் இவருடைய அந்தஸ்து என்ன செய்யுது, ஆண்டு காண்பிக்கிறார்.
என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பெரிய ஆட்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. நீங்கள் ஜனத்திரள் என்றோ, நீங்கள் பரிசுத்தமானவர் என்றோ, நீங்கள் நீதி உள்ளவர் என்றோ, நல்லவர் என்றோ உங்களை நான் தெரிஞ்சுக்கல. நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியும்? பாவத்திலும் அக்கிரமத்திலும் எல்லாம் இருந்த நீங்கள் தான். உங்களை நான் செய்தேன், என்னை இறக்கி என்னுடைய நிலைமையை தாழ்த்தி தான் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டதுனாலே உங்களுக்கு இந்த உலக அளவில் சமுதாயத்தில் அந்தஸ்தும் மேன்மையும் கிடைத்தது. ஆமாம், அவனு சொல்றாரு, இந்த அந்தஸ்து மேன்மை கிடைத்தது. உடன்படிக்கை செய்து கொண்டேன் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, தாவீதோடு, நோவாவோடு, தாவீதோடு எல்லாம் உடன்படிக்கை செய்தேன். எல்லாம் உடன்படிக்கை செய்தீங்க. உடன்படிக்கை உடைச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்க. விக்கிரக ஆராதனை, பாவ வாழ்க்கை இதெல்லாம் போயிட்டீங்க. ஆனாலும் மறுபடியும் நான் உங்களை என்ன செய்து கொள்ள போகிறேன்? சேர்த்து கொள்ள போகிறேன். நான் உங்களை என்ன இரக்கம், தயவு, அன்பு இவையெல்லாம் காண்பித்து மீண்டும் உங்களை நான் என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் உங்களை வெறுக்கலை, உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் ஜனங்களோடு இந்த பேசுவதற்கு தான் உடன்படிக்கையை முடிச்சிட்டிங்க. இவள் உடன்படிக்கை முடிச்சு விட்டு போனது போல நீங்கள் எல்லாம் உடன்படிக்கையை முடிச்சிட்டிங்க. இவளுக்கு மறுபடியும் சேர்த்து கொண்டது போல, கிரயம் செலுத்தி சேர்த்து கொண்டது போல உங்களுக்கு நான் கிரயம் செலுத்தி உங்களை நான் செய்து கொண்டேன், சேர்த்து கொண்டேன். இதே செய்தி தான் இந்த புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் அக்கிரமத்தில் உளையான சேற்றில் விழுந்தவர்கள் தான். இந்த உலகத்தில் பணம், ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவனை பொறுத்த மட்டுமே பரிசுத்தம் என்றதான ஒன்றை இந்த உலக ஜனத்திலே ஒன்றுமே இல்லை. பாவத்திலே மூழ்கி கிடக்கிறவர்கள். அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு தம்மை தாமே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், மனித ரூபம் எடுத்தார். நம்மை அவருக்கு உரியவராய் மாற்றுபடியாய் நமக்காக ஜீவன் கிரயம் செலுத்தினார். கிரயம் செலுத்தி நம்மை அவரோடு இணைத்து மணவாட்டி என்ற அந்தஸ்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம், அப்படிப்பட்ட நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறோம். பல விதமான வேத வசனங்களினால் உடன்படிக்கை பண்ணுகிறோம். இந்த உடன்படிக்கையை ஜீவிய காலம் முழுவதும் உடைக்கக்கூடாது என்பதற்கு தான் உபதேசத்திற்கு புத்தகம். ஆமாம், இதாக இருக்கீங்களா? எவ்வளோ சொன்னால் எவ்வளோ புரிஞ்சதோ தெரியல. சரி, கர்த்தருக்கு பயப்பட தான். அதில் சொல்லும் போது பல வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது, வசனங்கள்லாம் இருக்கிறது. அவர் செய்த பாவங்கள் எல்லாம் சொல்கிறான். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேனா? பணியை போல் இருப்பேன். கர்த்தருக்கு பயப்பட தான். அவன் லீலி புஷ்பத்தை போல என்ன செய்வான்? மலருவான். லீபனோனை போல வேரூன்றி. இல்லை, 3 பகுதிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படவதாக. தேவன் நமக்கு எப்படி இருப்பது, நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது குறித்து 2 பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மலருவோம், வேரூன்றி நிற்போம். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாத. காலையிலே நாம் பார்க்கும்போது வேரூன்றி நிற்பதற்கு நம்மை நிற்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு மரம் நிலைத்திருக்க வேண்டும், நன்றாக கனி கொடுக்க வேண்டும், நல்ல உறுதியாக அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லும் போது வேர் அதற்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டு சொன்னார், வேர் நல்லா இருந்தால் கனி எப்படி இருக்கும்? மரம் நல்ல மரமாக கெட்ட மரமாக டெஸ்ட் பண்ணுறது எப்படி? கனியை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. கனி நல்லா இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் எதுக்கு வந்துடுவாங்க? வேர் சரியில்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படாததாக. அப்போ ஆண்டுனா அதன் கனிகளினாலே அறிவீர்கள். அப்போ கனி நல்லா இருந்ததுன்னா வேர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்பட ஆண்டவர் தான் சொல்கிறார், நம்முடைய வேர் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொண்டதாக இருப்பதாக, விசுவாசத்தில் வேர் கொண்டதாக இருப்பதாக பவுல் சொல்கிறார். கொலோசையை எழுதும் போது விசுவாசத்தில் வேர் கொண்டவராக இருப்போமாக, ஆமாம், அன்பிலே வேர் கொண்டவராக இருப்போமாக, பரிசுத்தத்தில் வேர் கொண்டவராக இருப்போமாக, இப்படி பல காரியங்களில் வேர் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நிருபங்களிலே எழுதுகிறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக இந்த சொல்ல போது அதை அவன் சொல்லுகிறான். ஆண்டு சொல்கிறார், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோன் மரம் இல்லை, லீபனோன் இடம். ஆமாம், கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக. அப்போ லீபனோன் என்றதான இடத்தை குறித்து ஆண்டவரை புகழ்பற்றி அல்லது புகழ்வதற்கு காரணம், பல காரணங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. அப்போ ஆண்டவங்க சொல்லும் போது லீபனோனை போல வேரூன்றி. அப்போ லீபனோன் வேரூன்றி நிற்பான்னா லீபனோனில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக. வேரூன்றி நிற்பது நல்ல, அதாவது என்ன சொல்வது, நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனம் கண்ட உடனே அர்த்தம் தெரியலை. ஏற்கனவே ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டான். அப்போ இன்னொரு சொப்பனம் கண்ட உடனே தானியேலை கூப்பிட்டான். ஏப்பா, இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் எனக்கு சொல்லுன்னு. ஒரு பெரிய மரம், அதில் எல்லா பறவைகளும் தங்குது. வானத்திலிருந்து ஒருவன் இறங்கி வந்தான், வெட்டிட்டான்.
வெட்டி போட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டது, வெட்டி போட்டான். அப்போ சொல்கிறான், வேர் மட்டும் நினைச்சிருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு அர்த்தம் புரியலைன்னு சொன்னோடனே அவன் சொன்னான், ஏப்பா நேபுகாத் நேச்சராகி நீ தான் அந்த மரம், உன்னுடைய தேசம் தான் அந்த மரம், உன்னுடைய ராஜ்யம் தான் அந்த மரம், உன்னுடைய மரத்திற்குள் எல்லா ராஜ்யம், உலகத்தின் பல ராஜ்யங்கள் உனக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஒன்றே ஒன்று, கவனமாயிரும். உண்மை நீர் கவனமாக தேவனுக்கு முன்பாய் காத்து கொண்டு நின்றால் ஒழுங்காக இருப்பேர். என்னைக்கு பெருமை அடைகிறீரோ அன்றைக்கே ஒருத்தன் வந்து இறங்கி வந்து நினைச்சிருவான், போட்டு தள்ளிட்டு போயிடுவான். கவனமாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டான். நாட்கள் ஆனது, சொப்பனத்தை மறந்துட்டான். ஆனால் ஒரு நாள் நிறைவேறியது. நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவான் சொன்ன அடுத்த நிமிடமே வேர் என்ன செய்யப்பட்டது, வேற மத்திரம் வச்சுட்டு கிளை வெட்டப்பட்டது, மேலிருந்து கீழே விழுந்துட்டான். எல்லாமே போச்சு. ஆனால் வேர் மட்டும் நிலைத்திருக்க பண்ணினார். ஏன் வேர் நிலைக்க பண்ணினார்னு சொன்னால், எல்லாமே இல்லாமல் போயிடலாம், இலை இல்லாமல் போகலாம், கிளைகள் இல்லாமல் போகலாம், அந்த அந்த மரத்தினுடைய ஸ்டெம்ப் அது கூட இல்லாமல் போயிடலாம். வேர் இருந்தால் போதும், மீண்டும் துளிர்க்குமிட்டதான நம்பிக்கை அதுக்கு உண்டு. ஆமாம், அதான் யோபு சொல்கிறான், ஒரு மரம் வெட்டப்பட்டு அல்லது காற்றினால விழுந்து கீழே விழுந்துட்டா அந்த மரம் இருக்கிற இடத்துல தான் கிடக்கும். அப்போ காட்டு பகுதியை வச்சு சொல்கிறான், இருக்கிற இடத்துல தான் கிடக்கும். கொஞ்ச நாளில் தண்ணீர் வாசனை பட்ட உடனே அது என்ன செய்யுமா, மீண்டும் துளிர்க்கும். அந்த வேரில் தண்ணீர் வாசனை பட்ட உடனே அந்த வேர் மீண்டும் துளிர்க்கும். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இல்லாவிட்டாலும் வேர் ஆழமாய் வேரூன்றி கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்பம் என்று சொன்னான். எவைகள் போனாலும் சரி மீண்டும் துளிர்க்க பண்ணுவார் என்றதான நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாது. இதுதான் சொல்லிட்டு வரும்போது லீபனோனை பற்றி தேவன் பேசினார். லீபனோன்னா அது ஒரு இடம், ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய ஒரு மலையும் பள்ளத்தாக்கும் உள்ள இடம். அது புகழ் பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மற்ற இடங்களில் இருக்கிற எல்லாவற்றை விட அது புகழ் பெறுவதற்கு வானுயர்ந்த மரங்கள் தான் காரணம். ஆமாம், அங்கே லீபனோன் என்ற பள்ளத்தாக்கு இந்த பகுதியிலே இருப்பதுதான் தேவதாரு விருட்சங்களும் கேதுரு மரங்களும். ஆமாம், இதுதான் அந்த தேசத்தினுடைய புகழ்பெற்றதான ஒரு அற்புதமான ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்படி கேட்குறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். ஒருவர் ஆமோஸ் 2:9 வாசிக்கும்படி கேட்குறேன். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையிலுள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். ஆண்டவருக்கு வாய் பண்ணுவதாக. உயரமும் உன்னதமான மரமே எங்கே தான் இருக்குது, லீபனோனில் இருக்குது. கர்த்தருக்கு பயம் பண்ணுவதாக. அதை உயரமான மரங்களை கொண்ட இடம் என்பதற்கு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இங்கே ஆமோஸ் வாசி பாருங்க 2:9. நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாயிருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு, நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழி நடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இந்த கேதுரு மரங்கள் அதான் லீபனோனுடைய சிறப்பு மகிமை. அந்த கேதுரு மரங்கள், தேவதாரு விருட்சங்கள், அந்த விலையேற பெற்ற அந்த மரங்கள் உயரமாக எப்படின்னா எல்லாவற்றையும் விட உயரமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய கேரளா பகுதி, நம்ம இடங்களில் இங்கனக்குள்ளே இல்லை, மலைப்பகுதிகளில் நம்ம நாட்டு நல்ல உயரமான மரம் என்று சொன்னால் நம்ம சொல்லக்கூடியது தான் சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய தேக்கு மரம், ஐடி, ஈட்டி, இதெல்லாம் கொஞ்சம் விலையேற பெற்ற மரங்கள், காசு அதிகம். ரொம்ப தேக்கு மரம் என்ன செய்யுது, ரொம்ப நமக்கு பரவலாய் புகழ் பெற்றது. அது நம்முடைய காரைக்குடியை பொறுத்தவரை தேக்கு மரங்கள் என்ன செய்யுது, எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய வீடுகள் எல்லாம் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கும், எங்கள் ஊரில் பூர்வீக குடியிருப்பு அவங்க தேக்கு மரத்தை தான் கட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு கதையை உண்டு சொல்லுவாங்க. அது உண்மையாக போயின்னு நமக்கு தெரியாது. இங்கே உள்ளவங்களாம் நிறைய பர்மாவில் தான் இருந்தாங்க.
பர்மாவில் இருந்து அந்த நாட்களில் அங்கேருந்து தெப்பம் கட்டி தேக்கு மரங்கள் நினைச்சுதாங்க பர்மா தேக்கு இங்கே வந்தது. தெப்பம் கட்டி ஆட்களை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி கடல் வழியாக கொண்டு வந்து தொண்டி, ராமேஸ்வரம் இந்த பக்கமெல்லாம் கொண்டு வந்து அங்கேருந்து வண்டிகள் மூலம் ஏற்றி கொண்டு வந்து இந்த செட்டிநாடு பகுதிகளுக்கு எல்லாம் கொண்டு வந்து மர வேலைகள்லாம் செய்து வீடெல்லாம் உத்தரங்கள்லாம் ஒரு உத்தரத்தை எடுத்தாலே நம்ம வீடு முழுவதும் நிச்சயலாம் சேதலாம். அவ்வளோ தேக்கு மரங்கள். தேக்கு மரம்லாம் நம்ம நாட்டில் அப்படி நம்முடைய ஏரியாவில் அது புகழ்பெற்றது. அந்த மரத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் செய்தாங்க. பர்மா கவர்னர் ஒரு நாள் இங்கே வந்திருக்காரு. அவர் வந்தாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு எங்கள் செட்டிநாடு பகுதியை பாருங்கன்னு சொல்லி, அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது, நான் சொன்னாங்க, அந்த ஆட்கள் சொன்னது எல்லாமே பார்த்தாங்க. அவருக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்குது, மரங்களை பார்த்தோம்னா மரங்கள் பார்த்து எப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்து போனோன்னே சும்மா இருக்காமல் எல்லாம் நம்ம நாட்டில் உள்ள தேக்கு தான். அப்போ பார்த்துட்டு சிரிச்சுட்டே போனோன்னே முதல் சட்டமே என்னது, தேக்கு நாட்டை விட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது. அதோடு பர்மா தேக்கு வர்றது நின்றுச்சு. ஆகவே தான் பர்மா தேக்கு இங்கே நிறைய விலை கொடுத்து வாங்க விட்டு, இல்லைன்னா தேக்கு என்னச்சிருக்கும் அது பாட்டுக்கு வந்திருக்கும். சரி, கத்திற்கு மாய் மண்டபம் தான். நம்ம நாட்டில் தேக்கு மரம், அவங்களுடைய இடத்துல அது மரம் வந்தது தேவதாரு விருட்சம், கேதுரு மரம், ரெண்டு தான் சிறப்பு. லேபனோனின் மகிமையும் லேபனோனின் சிறப்பும் உயரமான மரங்கள். எல்லா மரத்தை விட அது உயரமானது. கத்திற்கு மாய் மண்டபதாக அந்த பகுதியில் சொல்ல, லேபனோனின் அவன் லேபனோனில் என்ன செய்வானா, அவன் உயர்வான், வேரூன்றி நிற்பான், உயர்ந்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உயர்தல் என்பதை சொல்லும்போது லேபனோனின் மகிமையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். லேபனோனின் மகிமையே உயர்வு தான், உயரமானது. ஆமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற என்ன வேண்டாம், வேரூன்றி நாம் நிற்கிறோம். அந்த வேர் சாரம் கீழே இறங்கி இறங்கி மரத்தை என்ன செய்கிறது, அது உயரமான அனுபவத்தில் கொண்டு போகும். கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டு இருக்கும்போது காலங்கள் நடுவே தேவன் நம்மை என்ன செய்கிறவர், அவர் உயர்த்தக்கூடியவர். எல்லாரையும் விட நம்முடைய உறவுகள், நம்ம இருக்கிற எல்லை எல்லாவற்றையும் உயர்வை தேவன் நிச்சயமாக என்ன செய்வார், அவர் காணும்படியான கட்டளை இடுகிற தேவன் அவர். ஆமாம். பார்ப்பதற்கு குள்ளன் ஏற்று சொல்லப்படும். அவன் குள்ளமானவன். அத்தி மரத்தில் ஏறி தான், காட்டத்தி மரத்தில் ஏறி அப்படி பார்த்துட்டு இருந்தான், யார் போகிறா, இயேசு எப்படி இருக்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு. இயேசு அவனிடத்தில் வந்து பேசினார். அவர் வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போனான். இயேசு வீட்டுக்கு போன ஒன்று சொல்கிறான், ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கின எல்லாவற்றையும் நாளத்தினை என்ன செய்தேன். அவன் நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் இதை செய்யின்னு சொன்னாரா, யாரும் சொல்லவே இல்லை. நாமெல்லாம் என்ன செய்வோம், வாங்கினதை வேணால் கொடுப்போம், வாங்கினதை என்ன செய்வோம். இப்போ அநியாயமாக ஒருத்தட்ட 100 ரூபா வாங்கிட்டோன்னா 100 ரூபாய் திரும்ப கொடுப்போம். திரும்ப கொடுக்கும்போது 400 ரூபா சேர்த்து 500 ரூபாய் கொடுப்போம். நம்ம அப்படி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா. முதல் கேள்வி, என்னையா அவங்க இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. 100 ரூபா வாங்கினு சரி, 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் எவ்வளோ கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, 400 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்திருக்கீங்களேம்மா. ஆனால் நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்லுது. நீ இப்படி அநியாயமாக செய்துட்டேன்னா நாளத்தனே என்ன செய்யணும். அது மனுஷனுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கும் அப்படி தான், யாருக்கும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட் வேண்டாம் இல்லை, நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி எல்லாம் பொருத்தனை பண்ணி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதை செய்யாமல் விட்டுட்டோம், அப்படி போயிட்டு அப்படின்னா ஒரு நாளில் என்ன செய்யணும், கொடுக்கும்போது எத்தனை கொடுக்கணும், நாளத்தினே கொடுக்கணும். எத்தனை பேர் நம்ம நாளத்தினே கொடுக்குற மாதிரி இருக்கும்போது தெரியாது. ஆனால் நியாய பிரமாணம், நம்ம இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு வந்துட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் செய்து விட்டான். அவன் செய்த உடனே கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமாம். அப்போ அந்த எல்லையில் ஆளு குள்ளமாக இருந்தாலும் அவன் செய்கைகள் இருக்கிற எல்லாரையும் விட உயரமானதாய் கர்த்தர் அங்கீகரித்து காண்பித்தார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயன்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் வெளி தோற்றத்தை மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் காரியங்களை கர்த்தர் உயர்த்தி நிமிர்த்தி காட்டுகிற தேவன் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயன்படுவதாக. எத்தனையோ சொல்லிட்டு போனான், காணிக்கப்பட வந்தாங்க, எல்லாரும் போட்டாங்க. ஆண்டவர் அங்கே தான் உட்காந்துருந்தார். காணிக்கை பெட்டி இருக்கு, கர்த்தர் நிச்சயதாரான். நான் அடிக்க நிற்பேன், உட்கார வேண்டாத இடத்துல ஆண்டவர் உட்காந்துரு. இது யாருக்கும் எல்லாருக்கும் கோவம் வரக்கூடிய இடம் அது. இருந்து ஆண்டவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு, வேற எங்கேயாவது உட்காந்துருக்கான், காணிக்கை பெட்டி போயிருக்கான். அதுவும் என்ன செய்றாரு, போடுறத என்ன செய்றாரு பார்க்குறேன். எல்லாரும் போட்டாங்க. ஒரு பெண் வந்து
2 வெள்ளி காசை போட்டு போகணும். ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாரும் போட்டதை விட அந்த பெண் போட்டது தான் அதிகம். எப்படி 2 வெள்ளி காசு போட்டதுனால அதிகமா? இல்லை, எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கிறதுல போட்டீங்க. சதவிகிதம் அவங்க இருக்கிறதுல 100 இருக்கும்போது 10% போட்டவங்க இருக்கான், 5% போட்டவங்க இருக்கலாம், 20% போட்டவங்க இருக்கலாம். ஆனால் இவட்ட இருக்கிறது 2 வெள்ளி காசு தான். போட்டதுனால சதவீதம் எவ்வளவு? 100%. ஆண்டவர் தொகையினுடைய அளவை பார்ப்பதை விட அந்த சதவீதத்தை பார்க்குறார். அவளுக்கு இருந்தது எல்லாம் போட, இனி அவளுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இருந்தபோது எவ்வளவு ஐஸ்வர்யவான் இருந்தாலும் அவளுக்கு மேலாக இவளைத்தான் கர்த்தர் ஐஸ்வர்யவான் என்ற எல்லைக்கு கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் லீபனோனின் சொல்ல போது நம்முடைய வாழ்க்கையிலே உயரும் உன்னதமான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தேவன் அவர். அவன் ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கிறோமே, இயேசுவோடு இருந்த சீஷர்கள், இயேசு அற்புதம் செய்வது இவங்க இருந்தவங்க. இன்னும் என்ன, இயேசு மறுரூபம் வாங்கும்போது 3 பேர் பார்த்தாங்க. இந்த ஸ்லாக்கியெல்லாம் உங்களுக்கு தான் இருந்தது. ஆனாலும் பின்னாட்களிலே கொஞ்ச காலம் கழித்து ரட்சிக்கப்பட்ட பவுல், அவனும் குள்ளந்தான். அவனும் யார் தான்? அவனுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல். பைபிள் கொஞ்சம் மாறுன்னா ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் அவனுக்கு என்ன பேர்? ஆர்சி சர்ச்சிலிருந்து வந்தவங்க இல்லையா? சொல்லுமா. ஆர்சி சர்ச்சிலிருந்து வந்து தெரியாதுன்னு சொல்லாத, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருணும். சின்னப்பர். அவருக்கு பேர் என்னது? அவருக்கு பேர் என்னது? பேதுருக்கு பெரியப்பரா? ராயப்பர். பேருக்கு என்னது? பவுலுக்கு பேர் சின்னப்பர். சின்ன ஆளு. அவங்க தோட்டத்தை வச்சு சொன்னாங்க, அவங்க சின்ன ஆளு. ஏன்னா பவுல் சொன்னாலே லிட்டில்னு அர்த்தம். பவுல்னு சொன்னாலும் என்னது? சவுல்னு சொன்னாலும் சரி, பவுல்னு சொன்னாலும் சரி. சவுல் வந்து எபிரேய பேர், பவுல் வந்து கிரேக்க பெயர். அந்த 2 பேருக்கும் அர்த்தம் என்னதுன்னா லிட்டில்னு அர்த்தம், சின்னதுன்னு அர்த்தம். அதை வச்சு தான் அவனுக்கு பேர் நினைச்சுதாங்க, அவர் சின்னப்பரன் பேர் வச்சாங்க. பிந்தி தான் வந்தான். ஆனால் எல்லாரையும் விட முந்தி இருந்தவன் அவன் தான். அவன் அப்போஸ்தலர்கள் இருந்ததான வேலைகள், அப்போஸ்தலர்களுடைய புகழ், அப்போஸ்தலருடைய காலம் எல்லாவற்றையும் விட இவனை கர்த்தர் உன்னதமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவன் லீபனோனின் சிறப்பை நமக்கு வைத்திருக்கிறார். உயரம் அல்லது உன்னதமான உயர்வு நிலைக்கு காணும்படியாக கர்த்தர் செய்வார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு லீபனோனின் சிறப்பு உயரம். லீபனோனின் அடுத்த சிறப்பு என்னன்னா, சங்கீதத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் முதல்ல வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதிமான் பனையைப் போல் செழித்து, நீதிமான் பனையைப் போல செழித்து, லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். லீபனோனில் கேதுருவை போல் என்ன செய்வானா? வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆண்டுக்கு பயமாட்டவதா. இங்கே ஆண்டவன் சொல்லிக் கொண்டு வரும்போது கேதுரு மரங்களை பற்றி சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயமாட்டவதா. ஒன்று உயரமானது, ரெண்டாவது அதை குறித்து சொல்லும் போது அது உறுதியானது. அது எப்படிப்பட்டது? உறுதியானது. உயரமும் உறுதியுமானது. கர்த்தருக்கு பயமாட்டவதா. அப்போ இதை குறித்து சொல்லும்போது ஆண்டு சொல்றாரு, லீபனோன் அங்கே இருக்கிறது, அது அசையாது. அது வேர் என்ன செய்யாதான்? நீதிமொழி சொல்லப்படுறது, அதனுடைய வேர் என்ன செய்யாது? அசையாது. நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமானுடைய வேர் செழித்திருக்கும். இதெல்லாம் சொல்லப்படுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்படி சொன்னால் உறுதியானதை சுட்டி காட்டுகிறது. நம்மை உயர்த்துகிற தேவன் மாத்திரமல்ல, உறுதியாக இருக்கவும் பண்ணுகிற தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உறுதியை குறித்து சொல்ல வேண்டும்னு சொன்னால், அந்த உறுதி எப்படி இருக்கிறது அப்படின்னா, வேரின் சாரம் தான். அந்த சாரம் உரிய மரமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். வேரும் கீழே போக போக அந்த வேரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மரம் எப்போதும் எப்படி இருக்கும்? அது எது? நீதிமான் பனையை போல என்ன செய்வானா? இன்னொரு பகுதி இருக்குது. பனை மரத்துக்கு ஆணி வேர் கிடையாது. பனை மரத்துக்கு என்ன கிடையாது? சல்லி வேர்பாங்க. அது சின்ன சின்ன வேராக இருக்கும். அதான். ஆனால் எத்தனை புயல் அடிக்கட்டும், எத்தனை காது அடிக்கட்டும்,
என்ன செய்யாது, அது பனை சாஞ்சி விழுந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எத்தனை அடிக்கட்டும் அது பாட்டுக்கு என்ன செய்யும், அது பாட்டு நிற்கும், உறுதியாக நிற்கக்கூடியது. அதே போல தான் சொன்னாங்க, லீபனோன் எத்தனை அந்த பள்ளத்தாக்கில் எத்தனை புயல் காற்று மழை பெய்து எல்லாம் செய்தாலும் அது உறுதியாக நிற்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உறுதியை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயரம் கண்ணுக்கு தெரியும், உறுதி ஆழமான வேர் கொண்டது கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், அதெல்லாம் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாரா? அதோடு மாத்திரமில்லை, சங்கீதம் 80:10 வாசிக்கும்படி கேட்கலாம். அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது சொல்லி கொண்டு வரும்போது கேதுரு பேசினார், அந்த நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்கள் என்ன செய்யப்பட்டது. அந்த கேதுருக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. என்ன பேரா? திவ்யமான. திவ்ய சுவாபங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தமா, டிவைன் கேரக்டர். அது திவ்யங்கிறது தெய்வீகமானது. தெய்வீக இங்கே தான் இருக்கீங்களா? பேதுரு எழுதும்போது, யாக்கோபு எழுதும்போது சொன்னார், திவ்ய சுவாபத்திற்கு நம்ம யாராக இருக்கணுமா, பங்குள்ளவராக இருக்கு. திவ்ய சுவாபங்கள் என்று சொல்லும்போது தெய்வீக சுவாபம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கேதுரு மரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரா? தெய்வீகமான ஒரு. அதுக்கு தெய்வீகமான, அதுக்காக அதில் செய்து சிலை செய்து கும்பிடுறதுக்காக சொல்ல வரவில்லை, அதுக்காக அந்த மரத்தை வணங்கணுங்கிறதுக்காக சொல்ல வரல. தெய்வீகமானதுன்னு சொன்னால் அதை குறித்து வேதத்தில் பல விதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த கேதுரு மரத்தினால்தான் சாலமோன் அழகான ஆலயத்தை உண்டு பண்ணினான். ஆமாம், கற்களினாலே கட்டினான், கேதுரு பலகையினாலே மூடினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, மேலே பொன்னினாலே நினைச்சுதான் அவன் பதித்தான். அப்போ ஆலயம் கட்டுவதற்கு பயன்பட்ட பொருள் மரம் இதுதான், கேதுரு மரம். இன்னும் நிறைய இருக்குது. அதோடு மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தில் இசைக்கருவிகளை எங்கே தான், எதில் தான் செய்தாங்க? தேவதாரு விருட்சம், கேதுரு மரங்கள் தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் புத்தகத்தில் வாசிங்களேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சேபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தானாகிய 2 சாமுவேல் 8:5 அவனுக்கு இருந்த 5 பாருங்க. 5:8 அப்படின்னா 2 இருக்கு. 4ஆம் அதே 2 4ஆம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 4ஆம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க. லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன். 9ஆம் வசனம், நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆலயம் கட்டுவதற்கு இதை கொண்டு வருதான். சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்படுவது, தாவீது அவன் அநேக இசைக்கருவிகளை உண்டு பண்ணினான். அந்த இசைக்கருவிகள் எல்லாம் ஆலயத்தில் வாசிப்பதற்கு இசைக்கருவிகளை எதில் தான் உண்டு பண்ணானா? இந்த தேவதாரு விருட்சம், அந்த லீபனோனில் இருக்கிறதான கேதுரு பலகை மரங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது உயரமானது, அது உறுதியானது, அது உபயோகமானது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவன் அந்த லீபனோனின் சிறப்பை குறித்து சொல்லும் போது நம்மை தான் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு லீபனோன் சிறப்பு வேர் ஆழமாய் கொண்டு வந்து போன்னு சொன்னால் அந்த மரம் உயரம் உன்னதமாக இருக்கும். அந்த சிறப்பு நம்மை உயர்த்துகிற தேவன், உறுதியாக இருக்கப்படுகிற தேவன், அவருக்கு பயன்படும்படியான காரியத்தை செய்கிற தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் வேதத்தில் சொல்லப்படுது, லீபனோன் செழிக்கும். ஒரு விவசாய சொல்கிறான் ஒரு இடத்துல, லீபனோன் கட்டாயம் என்ன செய்யும். அப்போ இதெல்லாம் சொல்லுவதற்கு அந்த எல்லையை குறிப்பிடுகிறார் என்று சொல்வது, லீபனோன் என்ற எல்லை பெரிதல்ல, அதில் இருக்கக்கூடியதான மரங்கள் தான் முக்கியமானது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது லீலி புஷ்பங்களால் நிறைந்த ஒரு ஏரியா, ஒரு எல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலையில் தான் பார்த்தோம் அந்த எல்லை. இப்படிப்பட்ட அந்த எல்லையை குறித்து ஆண்டு சொன்னார். இப்படிப்பட்ட எல்லை இருக்கிறபடினாலே இந்த எல்லை தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். யாருக்கு சொல்லாரு? ஓசியாவில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லாரு, எப்பா நீங்கள் உடன்படிக்கை விட்டு நீங்கள் போயிட்டீங்க, ஆனாலும் மீண்டும் நான் உங்களை உயர்த்துவேன்,
மீண்டும் உங்களை உறுதியாக்குவேன், மீண்டும் எனக்காக உங்களை பயன்படுத்துவேன். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதான். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு சமத்தில் வந்திருக்கிறோம். லீலி புஷ்பத்தை போல மலர்வதற்கும், லீபனோனுடைய கேதுருவை போல உயர்வதற்கும், உறுதியாக இருப்பதற்கும், உபயோகமாக இருப்பதற்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமாம், கண்கள் பிடிச்சி பண்ணுவாங்க. வேரூன்றி கட்டப்படும் போது அது உயரும் உன்னதமான நிலை. சங்கீத புத்தகத்தில் சொல்லப்படுறது சாரம், அது வேர் ஆழமாய் செல்ல 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 அந்த சாரம் எடுக்க வேண்டிய எல்லை இருந்து எடுத்து அந்த கிளைகளுக்கும் கனிகளுக்கும் இலைகளும் கொடுத்து அதை செழிப்பாக்குகிறது, உயரமாக்குகிறது, உறுதியாக்குகிறது, உபயோகமானதாய் மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு நிலைத்திருக்கும் போது கர்த்தர் செழிக்கப்படுவார், உயரப்படுவார், உபயோகமானதாய் மாற்றுவார். அவருக்குள் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அற்புதமான தேவனுடைய காரம் அவர் ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபசல் மாஸ்டர் ஜெபிக்கப்படும் ஜெபம். ஆமாம், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட்.